மனமே எவரு? நம்ம யாருங்க சொல்லுங்க? நம்ம தான் காலேப். இந்த உலகத்தில் இருக்கிற முக்கோட்டி தேவர்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். கண்டதை எல்லாம் வணங்கிட்டு இருந்தோம். கரெக்ட் தானே? நம்ம தாத்தா முத்தாத்தா எல்லாம் நீங்க பிறக்கும் போதே கிறிஸ்தவங்கள பிறந்தீங்களா? அப்புறம் ஏன் நீங்க நம்ம யாரு? காலேபு மாதிரி கெனேசியடு. நம்முடைய பேக்ரவுண்ட் எல்லாம் புறஜாதியா. அப்படி இருந்த நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். அந்த காலேபு யூதா கோத்திரத்தை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் யூதா கோத்திரத்தினுடைய தலைவனா மாறுறான். இப்படி அந்நிய ஜாதியிலிருந்து நம்ம இஸ்ரவேல் ஜாதிக்குள்ள வரும்போது நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா புரோசோலைட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புரோசோலைட். சொல்லுங்க, புரோசோலைட். அப்படிதான் ரூத் என்கின்ற பெண் யாரு? மோயாபு தேசம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கால் கழுவுற பாத்திரம், அதாவது டாய்லெட்ல இருக்கிற பாத்திரம். பாத்ரூம்ல ஒரு பாத்திரம் இருக்கு தானே, அதை டைனிங் டேபிள் வைப்போமா? ஏன்? அது அசுத்தமானது. ஆனா ரூத் அங்கிருந்து வந்தவ எங்க உட்கார்ந்து இருக்கிறா? சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறா? டைனிங் டேபிள். அப்படி சும்மா ஆண்டவர் விட்டுருவாரா? அவ எடுத்த தீர்மானம். நீங்க ஞானஸ்தானம் இருக்கும்போது நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க தானே, இயேசுவை தேவனுடைய குமாரனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரலோகத்திற்கு அவர் உயர்ந்து எழுந்து போனார். அவர் பிதாவின் வலது வாரிசத்திலே எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக தேவனுடைய எனக்காக ராஜ்யத்தை சித்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் தானே? ஞானஸ்தானத்தில் அப்படி சொல்லித்தானே கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்துக் கொண்டோம். உங்களில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் இயேசுவை தரித்துக் கொண்டீர்கள். ஆகையினால காலேபை போல நாம என்ன செஞ்சோம்? இயேசுவை தரித்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக நாங்க மாறினோம். இப்ப அந்த சபைக்குள்ளதான் இன்னொரு குரூப் வருது. யாரு? யூத ஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குரூப் வருது. அப்படி வந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. பவுல் எந்த கோத்திரம்? பென்யாமின் கோத்திரம். பவுல் யாரு? பரிசேயன். பிறந்த 8வது நாள் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? விருத்த சேதனம் செய்தார்கள். ஜென்மிంచిన పుట్టిన 8వ దినమున సున్నతి చేయించబడిన వాడు పౌలు. சவுல்ன்றது வந்து ஹீப்ரூ நேம், பவுல்ன்றது வந்து ரோமன்ஸ் நேம். எத்தனை பேருக்கு தெரியும்? சவுல் பவுல்ன்றல்ல, ரெண்டும் ஒண்ணா? சொல்லுங்க. பவுல் சவுல். சவுல் தானே பவுல்? ஐயோ தெரியலையே ஒண்ணுமே. கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நான் போயிட்டு முடிச்சிடுவேன். இல்லைன்னா எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடாம நான் போக மாட்டேன். டைம் எடுக்கும். சீக்கிரம் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு கரெக்டா. நீங்க எல்லாம் முடிக்கிறீங்க. சவுல் தாமா பென்யாமின் கோத்திரம் எப்ரி பாஷையில சவுல். அதே சவுல் ரோமர் பாஷையில பவுல். அதுதான் நீங்க அப்போஸ்தலர் காரியங்களை வாசிக்கும் போது திடீர்னு சவுல் சவுல் சவுல்னு லூக்கா எழுதிக்கிட்டே வருவாரு. டக்குன்னு லூக்கா என்ன எழுதுவாருன்னா சவுல் என்னபடினா பவுல்னு எழுதுவாரு. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா it is a Roman name. The Saul is the pure Jewish name. அவர் பென்யாமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், பரிசேயன். அவர் இஸ்ரவேலன், ஆபிரகாமுடைய பிளட் அவர். அந்த பவுல் தான் இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்து என்ன ஆயிட்டாரு? ரட்சிக்கப்பட்டு சபையில வந்துட்டாரு. அப்ப யூதர்களும் எதுல வராங்க? சபைக்குள்ள வராங்க. அப்ப காலேபும் யோசுவாவும் எதுக்குள்ள வராங்க? சபைக்குள்ளே வருகிறார்கள். அதுதாங்க சபை. இன்னைக்கு நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. காட்டுல இருக்கிற ஒலிவ மரத்தை ஆண்டவர் வெட்டி அந்த கொம்புகளை எடுத்து கொண்டு வந்து சபையாகிய நல்ல ஒலிவ மரங்கள் வளரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி அந்த ஒலிவ மரத்துல வெட்டப்பட்ட இடத்துல காட்டு ஒலிவ மர கொம்புகளை ஆண்டவர் அட்டாச் பண்ணி வைக்கிறார். புறஜாதிகளா இருந்த நம்மள ஆண்டவர் தேவ சபையில கொண்டு வர்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல. ஆமாவா? தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க? గాడిదకి తెలుసునా గంధపు చెక్క. గంధపు చెక్కவா? சரி, கரெக்டா தான் நான் ப்ரொனன்சியேஷன் ஏன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது தெலுங்கு சரியா பேச மாட்டாரேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாங்கன்னா
எனக்கு எல்லாம் ஆன் ஸ்கிரீன் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இங்க பேசக்கூடிய செய்தி எல்லாமே சும்மா நான் பொய் எல்லாம் சொல்லிட்டு ஓட முடியாது, மாட்டிக்குவேன் நான். எல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அப்போ ஏன்னா நமக்கு 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 தெரியணும் அதனுடைய என்ன வேலை, நாம யாருன்னு நமக்கு தெரியும். நான் என்ன வசனத்தை முடிக்கிறேன், ஒரு இப்ப நல்லா கவனிங்க. காலேபு யோசுவா பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு. யோசுவா யாரு? இஸ்ரவேலர். காலேபு யாரு? புறஜாதியார். இதுதான் சபை. இன்னைக்கு அந்த சபைக்குள்ள, இப்ப நம்ம சபைக்குள்ள இஸ்ரவேல் யாரும் இல்லையா? யாராவது ஜூஸ் இருக்கிறீங்களா? இருந்த கை தூக்குங்க. யாராவது பாஸ்டர் நான் இஸ்ரவேலை சேர்ந்தவன் சொல்லுங்க. யாருமே இல்ல. அப்ப நம்ம எல்லாம் யாரு? புறஜாதியார். புறஜாதியர்களை இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? பிட்ச் அப்படின்னு. என்ன சொல்றாரு? பிட்ச். இன் இங்கிலீஷ் BITCH. பிட்ச். பிட்ச் அப்படின்னு சொன்னா பொட்டநாயே அப்படின்னு. தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க? வெக்கப்படாது சொல்லுங்க. மீனிங் அதானே. நீங்க இங்கிலீஷ் டிக்ஷனரியில போயிட்டு பிட்ச் அடிச்சு பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுதுன்னா பெண் நாய் அப்படின்னு தான் வரும். இது யார் சொன்னது? இயேசு தான் சொல்றாரு சுவிசேஷத்துல. ஒரு கானானிய பெண் வரா, ஞாபகம் இருக்குதா? தன் மகள் பிசாசு பிடிச்சிருக்கிறது ஓடி வரா. ஓடி வந்து ஆண்டவர் காலில் விழுந்துட்டு, ஆண்டவரே பொண்ணு பேய் பிடிச்சி ரொம்ப அவஸ்தைப்பட்டு நீ தான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் அப்படியே பாக்குறாரு, சீஷர்களை பாக்குறாரு. பார்த்துட்டு அவகிட்ட சொல்றாரு இப்படி இப்படி. அப்புறம் அவளை பார்த்து சொல்ல இப்படி சொல்றாரு, அம்மா மேஜை மேல இருக்கிற ரொட்டி துண்டுகளை கீழே போடுறது நல்லா இருக்காது, அது நாய்க்குட்டிங்க எடுத்து சாப்பிடக்கூடாது, அது நான் வந்தது இஸ்ரவேலருக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாயின்னு சொல்றாரு இன்டைரக்டா. என்ன சொல்றாரு? இப்ப நான் பிரசங்கம் பண்ண உங்களை நாயின்னு சொன்னா விட்டுருவீங்களா? காந்தி நகர நீ தாண்டி போவ, உன் காரையும் பஞ்சர் பண்ணி உன் காலையும் ஓடிக்காம போன. அப்படிலாம் நான் போட முடியாது. சரி, எனக்கு அந்த தைரியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு, ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு சீஷங்க மூஞ்சிங்கெல்லாம் பாக்குறாரு. ஒருத்தவங்க மூஞ்சி வந்து நிக்குது அப்படியே. ஆமா, என்ன இப்படி கடினமா பேசிட்டாரேன்னு காரணத்தோட தான் பேசுறாரு. அந்த பொம்பளை இருக்கிறா இல்லையா, யாரு? கனானிய ஸ்திரீ. பைபிள் ஒரு பேர் கிடையாது, கானானிய ஸ்திரீ. யார் அந்த கானானிய ஸ்திரீ? இதை யாராவது சொன்னீங்கன்னாக்கா நான் கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என் போனையே கிஃப்ட் கொடுத்துடலாம்னு நினைச்சேன். அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்ல. கானானிய ஸ்திரீ எந்த வம்சத்தை சேர்ந்தவ தெரியுமா? காலேபு வம்சத்தை சேர்ந்தவன். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க. கேனேசிய வம்சத்தில் வந்தவள். இதெல்லாம் நான் பெரிய பெரிய பைபிள் காலேஜில் சொல்ல வேண்டிய மேட்டர். இதெல்லாம் அது உங்களுக்கு தெரியல, சைலண்டா உட்காந்துருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடும்போது இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்கும்போது டக்குனு உங்களுக்குள்ள ஒரு பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், glory to God சொல்லிருக்கணும். என்னத்த glory, என்ன சீக்கிரம் முடிச்சிட்டு போயா, டைம் ஆயிடுது, மழை வர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்தா பிரசங்கம் ஒன்னும் புரியாது. ஒரு உற்சாகம் இருக்கணும் இல்ல? இது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. காலேபுடைய வம்சத்துல வந்தவ தான் கானானிய ஸ்திரீ. அந்த கானானிய ஸ்திரீயை தான் ஆண்டவர் நாயின்னு சொல்றாரு. ஏன்னா அவ புறஜாதியை சேர்ந்தவர். அவ சொல்றா, நீ என்ன நாயின்னு சொல்லு, என்ன பேயின்னு சொல்லு, பண்ணின்னு சொல்லு, ஐ டோன்ட் கேர், என் பொண்ணு நல்லா இருக்கணும். இப்போ நீ சொன்னதுக்கே வர, மேஜையில இருந்து ரொட்டி எடுத்து நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் போடக்கூடாது தானே நீ சொல்ற. அந்த மேஜையில இருக்கிற ரொட்டி துண்டுகளை கீழே விழுந்தா நான் நாய் தானே, பொட்ட நாய் தானே, நான் வந்து அந்த ரொட்டி துண்டை சாப்பிடலாம் தானே சொல்றான். ஆண்டவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அந்த பொம்பளை சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜீசஸ் அப்படியே ஒண்டர் ஆயிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பைபிளை நீங்க வாசிக்கும் போது அங்கெல்லாம் நிறுத்தி நிதானமா தியானிக்கணும், இமேஜினேஷன் பண்ணணும். நீங்க மாட்டி வாசிட்டு போகக்கூடாது, அந்த கானானிய ஸ்திரீ இட்ல நேனோ அப்படிலாம் போய் நம்ம நடக்காது. நீங்க நிறுத்தி அந்த இடத்துல இமேஜினேஷன் பண்ணணும். ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும், சீஷர்களுடைய மூஞ்சி எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவ சொல்றா, நீ என்ன பொட்ட நாய்னு சொன்ன கூட பரவாயில்ல, மேஜையில இருக்கிற ரொட்டி எனக்கு வேணாம் ஐயா, அதுல இருந்து கீழே விழுவது பார் துண்டு, அந்த துண்டை நான் சாப்பிடுறேன், நான் எடுத்துக்கலாம் தானே சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், அம்மா உன் விசுவாசம் கிரேட், வாட் எ ஃபெய்த், உன் பொண்ணு நல்லா ஆயிட்டா போ. உன் பொண்ணுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஓட்டிட்டேன், நான் கமாண்ட் கொடுத்துட்டேன், பிசாசே ஓடி போயிடு, நீ போயிடு அப்படின்னு சொன்ன அவ ஏஞ்சி போறா. போய் பார்த்தாக்கா உன் மகன் நல்லா இருக்கிறான்.
புரியுதா உங்களுக்கு சொல்றது? யார் அவ சொல்லுங்க? புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற அந்த கானானிய ஸ்திரீ யாரு? காலேபு இருக்கிற ஜாதிக்கு செந்தின பொம்பளை அது. அந்த காலேபுல இருக்கிற முழு மனசு, முழுமையான அந்த மனசு யாருக்குள்ள வந்துச்சு? அந்த பொம்பளைக்குள்ள இருக்குது. அதத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ போ, உன் பொண்ணு நல்லா ஆயிட்டா, நீ போ போ அப்படின்னு. அப்ப சீஷர்களுக்கு இது ஒரு லெசன். பாத்தியா அவகிட்ட எப்படி விசுவாசம் வச்சு பாத்தியா? அதுதான் புறஜாதியர்களுடைய விசுவாசம். அப்ப நம்மெல்லாம் யாரு? ஆண்டவர் நம்மளை திட்டுறாரா நாயே அப்படின்னு ஒன்றும் கோச்சிக்காதீங்க. யூதர்கள் தங்களுடைய ஜபத்துல காலையில எழுந்திருச்சுமே 3 விஷயம் ஜபம் பண்ணுவாங்க. அதுல ஒரு பிரார்த்தனை என்னன்னா, ஆண்டவரே என்ன நீ நாயா உண்டாக்காம இருக்கா உனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. எப்படி? யூதர்களுக்கு நாய் பிடிக்காது. அதனாலதான் ஜீசஸ் அந்த பொம்பளை என்னன்னு சொன்னார். அது இன்சல்ட் பண்ணல, செக் பண்றாரு ஆண்டவர். அவருக்குள்ள என்ன விஷயம் அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியுது காலேபு சந்ததி புடிச்சுச்சுன்னா அந்த புடி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதா? காலேபு அந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கான காரணம் என்னன்னா, முழு மனதோட கர்த்தரை அவன் பின்பற்றினான். கர்த்தரை அப்படி நீங்களும் என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்தோமா ஜெபம் பண்ணாமா பாரம்பரியமா ட்ரெடிஷனலா போகாதீங்க. சும்மா வந்துட்டு ஏதோ ஜெபம் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்காக போனீங்கன்னா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ற உதடுகளை பார்க்கிறார். உங்களுடைய சித்தம் என்னன்றதை பார்க்கிறார். செல்ஃபிஷா ஜெபம் பண்ணாதீங்க. நீங்க ஆத்மார்த்தமா ஜெபம் பண்ணுங்க. 2 வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. finished. கர்த்தர் உங்களை பெரிதாக ஆசீர்வதிப்பார். அப்ப காலேபு யாருன்னா நம்ம தான். இன்னைக்கு அவருடைய சபையில நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் யோசுவா, இது 2 தான் சபை. எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனத்தை வாசிக்க ஜெபம் பண்ணிருங்க. எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரம், அதுதான் கிளைமாக்ஸ் லாஸ்ட்ல. எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் பவுல் சொல்றாரு. சபை என்பது என்ன அந்த மர்மத்தை குறித்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் அதுல வந்து சொல்றாரு பாருங்க 6வது వచనం. ఈ మర్మం ఏదనగా అన్య జనులు సువార్త వలన క్రీస్తు యేసునందు యూదులతో పాటు సమాన వారసులను ఒక శరీరమందలి సాటి అవయములను వాగ్దానములో పాలివారనై ఉన్నారనున్నదియే. హల్లెలూయా. இப்ப நல்லா கவனிங்க. 2 ஜனத்தை பத்தி பவுல் சொல்றாரு. சபைன்னா 2 ஜனம். ஒன்னு யாரு? அந்நிய ஜனங்கள், இன்னொன்னு யூதர்கள். யூதர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு வராங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கு, அவங்க ரட்சிக்கப்படல. அந்த ஜனங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க இன்னைக்கும் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் அவங்க என்ன பண்றாங்க? விஸ்ராந்தி தினத்தை பாக்குறாங்க, சுண்ணத்தி பண்ணிக்கிறாங்க, மோசேயோட தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்க தான் பஸ்கா பண்டிகை, பொங்கல் ரொட்டல் பண்டிகை இதெல்லாம் பாக்குறாங்க. அவங்க தான் ஷப்பட் அதை அனுசரிக்கிறாங்க. எல்லாம் அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு புதிய ஏற்பாடே தெரியாது, சபை வர்றதும் தெரியாது, இயேசு யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனத்துல இருந்து ஆண்டவர் கொஞ்சம் பேர் என்ன பண்றாரு? ரட்சித்து எதுல சேர்க்கிறாரு? நம்மோடு கூட சேர்க்கிறார். அதுதான் யாரு? யோசுவா. இவங்க 2 பேரும் 2 அடையாளம். சொல்லுங்க, 2 பேரும் 2 அடையாளம். சபை காலேபுக்கு அடையாளம், யோசுவா இஸ்ரவேலருக்கு அடையாளம். இந்த 2 கூட்டத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறார். சீமோன் பேதுரு சொல்றாரு, ఈ బండ మీద నా సంఘమును కట్టెదను. హల్లెలూయా. I will build my church. Jesus சொல்றாரு, my church, not your church. சபை என்பது பக்த சிங் சபையோ இல்லன்னா லூத்தரன் சபையோ யாருக்கும் சொந்தம் இல்ல, கிறிஸ்துவின் சபை. அந்த சபையில் நாம் எல்லோரும் ஒரு அவயங்களாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. புறஜாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவருக்கு எப்பயும் நன்றி கடன் பட்டவா இருக்கும். ஆண்டவரே என்ன கூட கொண்டு வந்தாரு சேர்த்தியப்பா, நான் உன்னை முழு உள்ளமா நான் உன்னை நேசிக்கிறேன். காலேபுக்குள்ள இருக்கிற அந்த இதுல 1% நான் முழு உள்ளத்தோடு உன்னை அனுசரிக்கிறான். உன்னை கைவிட விட மாட்டான் ஆண்டவர். எனக்கு நீ அற்புதம் செய்யாட்டி கூட பரவாயில்ல. பெத்தேல் மிராக்கிள் சர்ச் தானே, இங்க மிராக்கிளே இல்லா கட்டிக்கிற நினைச்சுக்காதீங்க ஐயா. மிராக்கிளே இல்லன்னா கூட ஆண்டவர் உன்னை விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா சொல்றது? இன்னைக்கு அற்புதங்களை எதிர்பார்த்து நிறைய பேர் வரீங்க, நடக்கலன்னு சொன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டவர் அற்புதம் பண்றதுக்காக வரலங்க, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தாரு. ஹல்லேலூயா. நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு வந்தாரு. அதை விட பெரியவர் ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. எனக்கு அத்தை கூட இத்த கூட, நோ நத்திங்.
உம்முடைய சத்தியங்களை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், அது உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எனக்கு அது போதும். அப்படிதான் என்னுடைய ஊழியத்தை நான் நடத்திட்டே இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். அது எல்லாம் ஆண்டவர் எரேமியா 33:3 படி ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எழுந்திருச்சு நிற்போம். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். Thank you Jesus.